விசுவாச வாழ்க்கை அன்பு செய்யாமல், உன்னோடு நெருக்கம் இல்லாமல், உன்னோடு பாசம் இல்லாமல், நான் ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை வாழ்ந்து தருணங்களில் பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள், நோய் நொடிகளில் அதை நான் அகப்பட்டு இதோ நான் சோர்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் கூட இதோ நான் மனம் இருந்துகிறேன். அப்பா, நான் செய்த பாவங்கள் என்னை மன்னியும். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த என்னுடைய குற்றங்குறைகளை அப்பா மன்னியும். உமது இரக்க பெருக்கு என் மீது மிகுதியாக்கும். அப்பா, உமது இரக்க பெருக்கு என்னுடைய பாவ எண்ணங்களில் இருந்து, சிந்தனைகளில் இருந்து, பாவ இயல்புகளில் இருந்து, அது வழியாக ஏற்பட்ட எல்லா விபத்துகளில் இருந்து, பாவத்தின் விளைவுகளாக இன்னைக்கு நான் சகிக்கின்ற துன்பங்கள், நெருக்கடியில் இருந்து என்னை விடுவிப்பவராக மத்தியில் இறங்கி வந்திருக்கின்ற ஏசப்பா, கடவுளை அன்பு செய்பவர்களோடு, அதாவது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியார், தூய ஆவியார் அனைத்திலும், தூய ஆவியார் அனைத்திலும், அனைத்திலும்னா நல்ல நேரத்தில் மட்டும் இல்ல, நல்லது நடக்கும் பொழுது மட்டும் இல்ல, அப்புறம் எப்பவுமே தோல்வியாக இருந்தாலும், இன்னலாக இருந்தாலும், நெருக்கடியாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும் அனைத்திலும் ஆவியார் ஒத்துழைப்பார் என்று வார்த்தை வழியாக சொல்கிறார். செல்லும் இந்த ஜெபப்பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். பரிசாம் அன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாம். விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாம். சொல்லுன்னா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லுன்னா துயரம் நீங்கவே,
செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். சுமைகள் இறக்கி வைப்பாய், மின்னிய மிரட்டும் பகையதனை விரட்டி நிற்பாய். எனக்கும் பாவச் சுமைகள் இறக்கி வைப்பாள், மின்னிய மிரட்டும் பகையதனை விரட்டி நிற்பாள். அன்னையால் எதுவுமாகுமே, அற்புதங்கள் கோடி நிகழுமே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள்மாலை சூடுவோம். பரிசுத்த ஆவியானவரின் பாடலை பாடி இதோ இந்த புனிதமான நாளில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள பக்தியோடு பாடலோடு சேர்ந்து வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் என்று பாடலோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் பாடலை பாடி வாரும் தூய ஆவியே, பரிசுத்தாத்மாவே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நீங்களே இழுது பண்ணியப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆமென். ஆலோசனை கர்த்தரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே. ஆலோசனை கர்த்தரே, நீ ஆளுகை செய்யும். நீ ஆளுகை செய்யும். இது கரங்களை உயர்த்தி ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, இரு கரங்களை உயர்த்தி தாகத்தோடு நீ ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். வல்லமையோடு தாகத்தோடு ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, ஆலோசனை ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே,
நீ ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது இறைவசனம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது இறைவசனம். வாழ்வு தருவது தூய ஆவியே, வாழ்வு தருவது, வாழ்வு தருவது ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும், ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உங்களிடம் சொன்ன வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றது. நான் உங்களிடம் சொன்ன வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியே கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்வு தருவது, வாழ்வு தருவது தூய ஆவியே. It's a spirit that gives life. It's a spirit that gives life. Flesh is useless, and the words that I have spoken to you is spirit and life. Hallelujah. ஹல்லேலூயா. வாழ்வு தருவது, தூய ஆவியே, வாழ்வு தருவது, தூய ஆவியே, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. The flesh is useless. The words that I have spoken to you is spirit and life. நான் உங்களிடம் சொன்ன வார்த்தை வாழ்வு தரும் ஆவியே கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடல் அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தீங்குகள், தடைகள், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். God will set you free from all the sins and weaknesses that is pertaining to our flesh. Hallelujah. ஹல்லேலூயா. Ailments or sicknesses which is torturing us and tormenting us will be rebuked by the power of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையால உடலளவில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், பாவ இயல்புகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்று சொல்லுவோமா? வாழ்வு தருவது, வாழ்வு தருவது, சத்தமா சொல்லணும், வாழ்வு தருவது வாழ்வு தருவது தூய ஆவியே. தூய ஆவியே, வாழ்வு தருவது வாழ்வு தருவது தூய ஆவியே. தூய ஆவியே, ஊனியல்பு, ஊனியல்பு 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 ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களிடம் சொன்ன வார்த்தை, நான் உங்களிடம் சொன்ன வார்த்தை வாழ்வு தரும் ஆவியே குறிக்கின்றது. வாழ்வு தரும் ஆவியை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களிடம் சொன்ன வார்த்தைகள் நான் உங்களிடம் சொன்ன வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவியார் வரும் பொழுதுதான் நம்முடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் புதுப்பிக்கப்படுகின்றது. When the Spirit of God comes, our spirit, mind and body will be renewed. When the Spirit of God descend upon us, we will be renewed. தூய ஆவியார் நம் மீது இறங்கி வரும் பொழுது உடலும் உள்ளமும் ஆன்மாவும் புதுப்பிக்கப்படுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 என்று சொல்லி ஜெபிப்போமா? வாழ்வு தருவது, மொத்தமா சொல்லணும், உறுதியா சொல்லணும். இது சொல்லும் பொழுது இந்த வார்த்தையில் ஒரு வாக்குறுதி, இது ஆண்டவர் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. சொல்லும் பொழுது நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில நிறைவேறணுமா வேண்டாமா? வேண்டும். வேணும்னா உறுதியா சொல்லணும். சொல்றாரே சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாழ்வு தருவது, வாழ்வு தருவது தூய ஆவியே. தூய ஆவியே. வாழ்வு தருவது, வாழ்வு தருவது தூய ஆவியே. தூய ஊனியல்பு ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. ஊனியல்பு, ஊனியல்பு 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 ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களிடம் கூறிய வார்த்தைகள், நான் உங்களிடம் கூறிய நான் உங்களிடம் கூறிய வார்த்தைகள், நான் உங்களிடம் கூறிய நான் உங்களிடம் கூறிய வார்த்தைகள் நான் உங்களிடம் கூறிய வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்பா உன் வார்த்தையின் வல்லமையால், வார்த்தையின் வல்லமை அப்பா உன் வார்த்தையின் வல்லமையால் என் உடல் அளவில் இருக்கக்கூடிய எல்லா நோய் நொடிகளும், பாவ இயல்புகளும், குறைகளும் குறைகள் என்னை விட்டு விலகுவதாக. இயேசப்பா, வார்த்தையான இறைவா, உன் வார்த்தையின் வல்லமையால் உன் உடல் உள்ள ஆன்ம அளவில் எல்லா தீங்குகளும் என்னை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். பாடுவோமா? இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். பாடுவோம். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சேர்ந்து பாடுவோம். இரு கரங்களை உயர்த்தி. வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. சேர்ந்து வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லூக்காஸ் நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவசனம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தூய ஆவியாருடைய அபிஷேகத்துக்காக தாய்மரியாளை இறைவன் அதிதூதரான புனித கபிரியலை அனுப்பி இந்த வல்லமையார் வலுவூட்டுகின்ற நேரத்துல அந்த இறைவனுடைய செய்தி தாய்மரியாவிடம் வந்த பொழுது அவளுக்கு கேட்டாங்க, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிட்டேனே அப்படின்னாங்க. அப்பொழுது தூதர் சொன்ன வார்த்தை, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவி உம்மீது வரும், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. the Holy Spirit will come upon you, the Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you. Therefore the child to be born will be holy. Hallelujah. Hallelujah. The Holy Spirit will come upon you. Hallelujah. Hallelujah. The Holy Spirit will come upon you. The power of the Most High will overshadow you. Therefore the child to be born will be holy. Hallelujah. Hallelujah. தூய ஆவி உம்மீது வரும். தூய ஆவி மீது வரும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோமே, இதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்களே. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, ஒண்ணும் கவலைப்படாத, தூயாவி தூயாவி உன் மீது வரும். அப்புறம் உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும். ஹல்லேலூயா. Hallelujah. The power of the Most High will overshadow you. உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் தூயவர் எனப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள தாய்மரியாருடைய பரிந்துரை கேட்டு வரும் பொழுது அம்மா இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மக்களை கவலைப்படாத. இப்படின்னு ஒரு சூழ்நிலை எனக்கும் என் வாழ்க்கையில வந்தது. நானும் வழி தெரியாம என்னத்தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான், தூயாவே உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மை நிழலிடும், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு செய்தி அறிவித்தாரு. ஆகவே இன்னைக்கு மக்களே, உங்களுக்கு நான் அறிவிக்கக்கூடிய செய்தி இதுவே தான். எனக்கு ஆண்டவர் அறிவித்த அதே செய்தி உங்க வாழ்க்கையிலும் நடக்குமா நடக்காதா?
ஹalleluya. Hallelujah. தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது. ஹalleluya. Hallelujah. இந்த வார்த்தையின் வல்லமையால் என்னால இயலாது, உன்னால முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இனிமே ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, நீங்க வேணா ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் இனிமே நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் இதோ ஆண்டவரால செயல்பட முடியும். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. சத்தமா சொல்லுவோமா? ஹalleluya. Hallelujah. இந்த பாடலை சேர்ந்த பாடி ஜெயிப்போமா? வல்லமை தாய்மரியாள் மீது பொழிந்தாதே வல்லமை அப்பா எனக்கும் தார். தூய ஆவியாரால் தாய்மரியால வலுவூட்டினீரே, அதே போலவே என்னையும் வலுவூட்டுங்க அப்பா. என்னுடைய உடலை சோர்வுற்று இருக்கக்கூடிய உடலை, நோயிற்று இருக்கக்கூடிய உடலை, வறுங்கி சோர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தை, சோதனையால் சோதிக்கப்பட்ட அழிந்து போகக்கூடிய நிலைமையில கூடிய வாழ்க்கையை, குடும்ப சூழல்களை அப்பா வலுவூட்டும் என்று சொல்லி தாகத்தோடு கண்ணீரோடு அம்மா தாய்மரியாட பரிந்துரை கேட்டு ஜெபிப்போம். இயேசுவே உன் வல்லமை என் மீது பொழிந்து வரணும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் குரல் எழுப்பி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இப்படி நடைபெற போகின்றது திருப்பலியில் தான் நற்கருணை ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர் அப்ப வடிவில் மத்தியில் இறங்கி வருவார், நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. 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 நற்கருணை வடிவில் நம் மத்தியில் இறங்கி வந்து நம்மை வலுவூட்டுகின்றவராக இருக்கிறார் என்கிறதை வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்க நம்மை தயார் செய்வோம். நம்முடைய பலவீனங்களையும், குறைகளையும், வேதனைகளையும், நோய்களையும், கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் திருப்பலி ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலிக்காக நம்மை தயாரிப்போம். தமிழாள் உன் புகழ் பாடி தேவா, நான் தினம் பாடு வருவாய திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா, நான் தினம் பாடு வருவாய திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. உலகெல்லாம் இருளாகி உடன் உள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. உலகெல்லாம் இருளாகி உடன் உள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா.
நீர்தானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீர்தானே நீர்தானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீர்தானே நாதா உன் புகழ் பாடுவே என்னை நாளெல்லாம் நீ ஆடுவா தமிழால் உன் புகழ் பாடி தேவா தினம் வாழ வருவாய் திருநாயகா வரம் தருவாய் உருவானவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி கருத்துக்களோடு சேர்த்து இன்றைய நாள் நமக்கு உணவு வழங்குகின்ற குடும்பத்தின் கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நன்றி எறிதலாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற குடும்பம் மிஸ்டர் மார்கரெட் ஜெரார்ட் அண்ட் சக்கீர் ஜோனஸ் ஃபேமிலி. அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் முக்கியமாக குழந்தையை கொடுத்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து திருப்பலியில் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர நான் பாவி என்று சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர்களே சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். குரல் எழுப்பி பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தொலையிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாய் வருவார். இந்நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49
29 முதல் 32 வரை உள்ள இறைவசனங்கள், அதிகாரம் 50, 15 26 முடிய இறைவசனங்கள். அந்நாட்களில் யாக்கோபு தம் புதல்வருக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தாரோடு சேர்க்கப்பட இருக்கின்றேன். என்னை என் தந்தையுடன் இத்தியரான எப்பிரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகே உள்ளது. மக்கபோலுவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியரான எப்ரோனிலிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராளையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காளையும் அடக்கம் செய்தனர். அங்கே தான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிலிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதை கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினார். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், உம் தந்தை இறப்பதற்கு முன் உம் சகோதரர் உமக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவப்பழியையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே அப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த பொழுது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்பிராயிம் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மானேசேயின் மகன் மாக்கீரின் குழந்தை தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடனும் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ராயேல் புதல்வரிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் பதிலுரை பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள்.
அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரில் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர், அவரில் நீதி தீர்ப்பு உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. நற்செய்திக்கு முன் வாழ்த்துள். Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் இருக்கும். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 24 இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தன் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல ஆகட்டும். அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறையா பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஏனெனும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். எனவே 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Do not fear. Do not fear. அஞ்சாதீர்கள். இறைவார்த்தையில் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஆண்டவருடைய ஒரு வாக்குறுதி, அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பேரு சொல்லி அழைத்தேன். எஸ்ஐயா நூலில 43வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னை பேரு சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன். ஹல்லேலூயா. அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது ஏன் ஆண்டவர் நீ அஞ்சாதே அப்படின்னு சொல்றது அப்படின்னு கேட்டான். வேற ஒண்ணும் இல்ல, நீ என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், நீ என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் நீ அஞ்ச வேண்டாம், தேவையே இல்லை. ஏன்னா எல்லாம் வல்லவராகிய கடவுளாக நான் இருக்கும் பொழுது நீ என் மீதுதான் நம்பிக்கை வைத்திருந்தால் அஞ்ச, பயப்பட, கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ நீ கவலைப்படுகிறோமானால், நீ அஞ்சுகிறோமானால், பயப்படுகிறோமானா உன் நம்பிக்கை எல்லாம் வல்லவராகிய கடவுள் மீது இல்லை என்பதுதான் அர்த்தம். என்னது? நீ கவலையோடு இருந்திருந்தால், பயத்தோடு இருந்திருந்தால் என்ன அர்த்தம்? எல்லாம் வல்லவராகிய உன்னத கடவுளை, அனைத்தையும் படைத்து பராமரிக்கின்ற தெய்வத்தை நீ நம்பல என்பதுதான் அர்த்தம். கவலை இருக்குதா? இருக்குது சாமி. பயம் இருக்குதா? இருக்குது சாமி. எல்லாமே இருக்குது. கவலை, பயம், ஆதங்கங்கள், வேதனைகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. விசுவாசம் அதுவும் இருக்கு சாமி அப்படின்னு சொல்றீங்க. கிடையவே கிடையாது. இது ரெண்டும் சேர்ந்த செயல் ஆகாது. ஹல்லேலூயா. இது ரெண்டுமே சேர்ந்து போகாது. ஏன்னா அச்சத்தின் ஆவி ஒண்ணு, வல்லமையின் ஆவி. அச்சத்தின் ஆவி ஒருவர், வல்லமையின் ஆவி வேறொருவர். ஹல்லேலூயா. The spirit of cowardice is a spirit of, not the spirit of God. God has not given us a spirit of cowardice. கடவுள் நமக்கு அச்சத்தின் ஆவியே அல்ல, மாறாக அன்பின் ஆவியே, வல்லமையின் ஆவியே, கட்டுப்பாடின் ஆவியை வழங்கி இருக்கிறார். God has not given us spirit of cowardice, but rather a spirit of power, spirit of love and spirit of self-discipline. கடவுள் நமக்கு வல்லமையின் ஆவியை தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு கட்டுப்பாடின் ஆவியை தந்திருக்கிறார். He has not given us a spirit of cowardice. அவர் நமக்கு அச்சத்தின் ஆவியே, பயத்தின் ஆவியை அவர் தரல. பயத்தின் ஆவினா அவரிடம் இருந்து வரல. அப்படின்னா நமக்கிட்ட பயம் இருந்திருந்தால், கவலை இருந்திருந்தால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல என்று நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். யாரை சார்ந்துட்டு இருக்கிறோம்? அச்சத்தின் ஆவியை, சாத்தானை சார்ந்துட்டு இருக்கிறோம். பேச்சுக்கு மட்டும்தான் விசுவாசம், பேச்சுக்கு மட்டும்தான் விசுவாசம். வாழ்க்கையில நம்ம கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல என்கிறதை வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வார்த்தையின் வல்லமையினால, எந்த வார்த்தை? தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் தீமோத்தேயுவோட சொல்லுகின்ற வார்த்தை, for God has not given us spirit of cowardice. ஆண்டவர் பவுலடிகளார் வழியாக தீமோத்தேயுவோட சொல்கிறார், கடவுள் நமக்கு அச்சத்தின் ஆவியே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுவை திருத்தூதர் பவுல் வலுவூட்டுகின்ற ஒரு பகுதி. அது வழியாக அந்த அபிஷேகத்தை மீண்டுமாக புதுப்பிக்க அவர் தீமோத்தேயுவோட சொல்லுகின்ற வார்த்தை தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக அன்பு, வல்லமை, கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டிருக்கும் ஆவியை வழங்கி இருக்கிற 2 தீமோத்தேயுவுக்கு எழுதிய நூலில் 2வது நூலில் 1வது அதிகாரத்தில் 6 வசனங்கள் பைபிள் இருந்தா கொஞ்சம் வேணும்னா எடுத்துக்கோங்க. உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய பொழுது உனக்குள் புகுந்த கடவுளின் அருள் கொடையினை
தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். உன் மீது நான் கைகளை விரித்து வைத்து உன்னை திருப்பணியில் அமர்த்திய பொழுது, தீமோத்தேயு ஆரா இருந்தாரு திருச்சபையில, ஆதி திருச்சபையில ஆயராக பணியாற்றியவர். அவரோடு பவுலருக்கா சொல்றாரு, திருத்தூர் சொல்றாரு, உன் மீது நான் கையை வைத்து உன்னை திருப்பணியில் அமர்த்திய பொழுது உனக்குள் புகுந்த தூய ஆவியே தூண்டி எழுப்ப வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். யார் செய்யணும்? நீதான் செய்யணும். உனக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிருச்சு? கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது, அருட்சாதனங்கள் பெற்ற பொழுது, நீ ஆவியின் அபிஷேகத்தை வாங்கி இருக்கிறோம். என்ன செய்யணும்? அப்படி மூடி வைக்க கூடாது. என்ன செய்யணும்? தூண்டி எழுப்பணுமா? யார் செய்யணும்? யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த அந்த அபிஷேகத்தை தூண்டி எழுப்பணுமா? யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். பக்தி முயற்சிகள் வழியாக கடவுளோடு இருக்கக்கூடிய ஏக்கமும் தாகமும் கொள்பவராக இருக்கும் பொழுது அந்த ஆவியின் அபிஷேகம் தூண்டி எழுப்பப்படுமா? அடுத்த வசனம், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, கடவுள் நமக்கு, இங்கிலீஷ்ல God has not given us a spirit of cowardice, பயத்தின் ஆவி அல்ல, அச்சத்தின் ஆவி அல்ல. தமிழ்ல கோழை உள்ளம், கோழை உள்ளம், அச்சத்தின் ஆவி. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக அன்பு, அன்பு, வல்லமை மற்றும் கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை வழங்கியுள்ளார். For God has given us a spirit of cowardice, not give spirit of cowardice, but rather spirit of power, spirit of love and spirit of self discipline. Hallelujah. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1வது அதிகாரத்துல, 2வது நூல்ல 1வது அதிகாரத்துல 6 இறைவசனங்களை இன்னைக்கு போயிட்டு ஒரு 10 வாட்டியாவது சொல்லி ஜெபிங்க. பயத்திலிருந்து விடுதலை வேணும்னா. ஏன்னா இன்னைக்கு இந்த பயம்தான் இன்னைக்கு நம்ம தோற்று போக செய்கின்றது. எல்லாத்திலையும் தோத்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு நோயாக இருக்கட்டும், குடும்ப உறவுகள் ஆகட்டும், சமூக உறவுகள் இருக்கட்டும், வேலையிலே ஆகட்டும், வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எல்லாத்திலையும் நம்ம படிப்படியாக கீழ்மட்டமா போயிட்டு இருக்கிறோமே. என்ன காரணம்? பயம். எல்லாத்துக்கும் பயப்பட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பயப்பட்டு. அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசமே நம்பிக்கைய கிடையாது. கடவுளோடு சார்ந்தவர் அல்லாமல் சாத்தானோடு தீய சக்திகளோடு சார்ந்தவராக செயல்பாடுல இருந்துட்டு இருக்கிறோம். பேச்சுக்கு மட்டும்தான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையின் எந்த வார்த்தை? பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்துல, எல்லாரும் நல்லா தூங்குறீங்க, 2வது திருமுகத்துல 1வது அதிகாரத்துல வசனம் 6 வசனங்கள் சொல்லி ஜெபிப்பீங்களா? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினையே வழங்கியுள்ளார். கடவுள் நமக்கு சொல்லுங்க, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக அன்பும் கட்டுப்பாடும் வல்லமையும் கொண்ட உள்ளத்தினே வழங்கியுள்ளார். சத்தமா சொல்லுவோமா? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக அன்பும் கட்டுப்பாடும் வல்லமையும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். இந்த வார்த்தையின் வல்லமையால் சொல்லுங்க, இந்த வார்த்தையின் வல்லமையால் பயம், கவலை, அச்சம் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம் வார்த்தையின் வல்லமையால் பயம், கவலை, அச்சம் ஆகியவற்றை என் உள்ளத்தில் இருந்து விலகட்டும். கட்டுப்பாடின் ஆவி, அன்பின் ஆவி, வல்லமையின் ஆவி என்னை ஆட்கொள்ளட்டும். கட்டுப்பாடின் ஆவி, அன்பின் ஆவி, வல்லமையின் ஆவி என்னை ஆட்கொள்ளட்டும். ரோமையர் கிழி திருமுகம் 8வது அதிகாரத்தில் 28வது இறைவசனம். ரோமையர் கிழி திருமுகம் 8வது அதிகாரம் 28வது இறைவசனம். கடவுளை அன்பு செய்பவர்களோடு, கடவுளை அன்பு செய்பவர்களோடு, அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அதாவது அவருடைய திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைப்பார். ஆவியார் கவனிக்கல. ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். கடவுளே அன்பு செய்பவர்களோட செய்றீங்களா? செய்யறோம். எப்படி அன்பு செய்றீங்க? அதான செய்யணும் சாமி, அதனால தான் வந்திருக்கோம்.
கடவுளை அன்பு செய்பவர்களோடு, அதாவது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுபவர்களோடு, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப வாழ்பவர்களோடு என்ன செய்வாரு? ஆவியார், தூய் ஆவியார் எல்லாவற்றிலும், தூய் ஆவியார் எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பார். ஆமென். எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு இருப்பாரா? ஆங்கிலத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், தமிழ்ல தான் ரொம்ப அழகா இருக்கும், ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். Praise the Lord. Those who love him and those who are called according to his purpose, everything will work together for good. Everything will work together for good. எல்லாவற்றையும் நன்மைக்காக அவர் மாற்றுவாராம். எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றுவாரா? யாருக்கு? அவரை அன்பு செய்பவர்களோடு, அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அனைத்தையும் அவர் நன்மைக்காக மாற்றுவாரா? Praise the Lord. அதான் ஆவியார் எல்லாத்திலும் ஒத்துழைக்கும் பொழுது எல்லாம் நன்மைக்காக மாறுமா? கடவுளை அன்பு செய்பவர்களோடு, அதாவது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியார், தூய் ஆவியார் அனைத்திலும், தூய் ஆவியார் அனைத்திலும், அனைத்திலும்னா அனைத்திலும்னா நல்ல நேரத்துல மட்டும் இல்ல, நல்லது நடக்கும் பொழுது மட்டும் இல்ல, அப்புறம் எப்பவுமே தோல்வியாக இருந்தாலும், இன்னலாக இருந்தாலும், நெருக்கடியாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும் அனைத்திலும் ஆவியார் ஒத்துழைப்பார் என்று வார்த்தை வழியாக சொல்கிறார். ஹல்லேலூயா. கடவுளை அன்பு செய்பவர்களோடு தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுவதற்கு தான் இது நடக்கும். Praise the Lord. For everything will work together for good. For everything will work together for good. For everything will work together for good. எல்லாவற்றையும் நன்மைக்காக மாறும், அனைத்தும் நன்மைக்காக மாறும். யாருக்கு? கடவுளை அன்பு செய்வது கூட அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவரோட. முதல் வாசகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல ஜோசப் எகிப்தின் அதிபராக மாறினாரு. எகிப்தின் அதிபராக மாத்தினாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படியே சும்மா எடுத்து பீடத்துல உட்கார்ந்து இருந்தாரா? சும்மா ஏறி பீடத்துல உட்கார வச்சாரா? சொல்லுங்க. இல்ல. பிரைஸ் தி லார்ட். சும்மா அவரை பீடத்தில் ஏறி உட்கார்ந்தது கிடையாது, அவரை ஏற்றி வச்சதும் கிடையாது. அவர் வந்த வழி பார்த்தா நம்ப முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா வார்த்தை என்ன சொல்றது? அவரை அன்பு செய்பவர்களோடு, அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவரை அன்பு செய்பவர்களோடு, அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். விவிலியத்திலே ஜோசப்பை பத்தி படிக்கும் பொழுது தெரியும், அவரு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர், பொறாமைப்பட்ட சகோதரர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க. சகோதரர்கள், சொந்த ரத்தத்திலே பிறந்த சகோதரர்கள் அவரை கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க. அப்ப ஆண்டவர் எங்க இருந்திருப்பாரு? ஒண்ணும் கேட்கல. அவரு இந்த வசனத்துல தெளிவா சொல்றது, but God was with him. கடவுள் அவரோடு இருந்தாரு. அவருடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட பொழுது, ஒடுக்கப்பட்ட பொழுது, ஓரங்கட்டப்பட்ட பொழுது, ஆழ்குழியில் தள்ளப்பட்ட பொழுது கடவுள் எங்க இருந்தாரு? வார்த்தை சொல்றது, கடவுள் அவரோடு இருந்தார். கடவுள் எங்க இருந்தாரு? Praise the Lord. எப்போ? சொந்த சகோதரர்களால் ஆழ்குழியில் தள்ளப்பட்ட சொந்த சகோதரர்கள் அவருடைய பழி வாங்கணும், அவருடைய ரத்த பழிக்காக, அவர் மீது பழி வாங்குறதுக்காக கொன்று போடணும்னு அவர் திட்டம் போட்ட பொழுது கடவுள் எங்கிருந்தாரு? அவரோடு இருந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்மேலுக்கு விற்றப்பட்டு அவனை விற்று அவரு கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாரு? பார்வோனுடைய வேலையாளருக்கு விட்டாரு. அப்ப கடவுள் எங்கிருந்தாரு? அப்போ அவங்க அவரோடு தானே இருந்தாரு. அந்த வீட்டுல இருக்கும் பொழுது அவன் மீது அந்த அம்மா என்ன பண்ணாங்க? என்ன பழி? சாதாரண பழி இல்ல. அந்த அம்மா மீது ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழிப்பட்டாங்க. அந்த அம்மாவை கெடுத்து வர்றதுக்கு முயன்றார் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மிஸ்பிஹேவியர். அவர் என்ன பண்ணாரு? அந்த எஜமானர் கோபம் கொண்டு இவரை சிறையில் தூக்கு. அப்ப கடவுள் எங்க இருந்தாரு? அவரோட இருந்தாரு. ஹல்லேலூயா. கடவுள் எங்க இருந்தாரு? அந்த சிறையில் இருக்கும் பொழுதுதான் பார்வோனுடைய
வேலையாள்கள், அந்த சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை பார்த்து அதுக்கப்புறம் வெளியே வந்தவர்கள் பார்வையோட சொன்னாங்க, ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு அந்த ஞானம் இருக்குது, உன்னுடைய கனவை விளக்குறதுக்கு அவன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனை அரசரிடம் அழைத்து கொண்டு வராரு. அவர் வந்த வழி பார்த்தா நீங்க என்ன சொன்னீங்க, கடவுள் அவரோட வார்த்தையா தான் சொல்லுது, கடவுள் அவரோடு இருந்தாரு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ சோதிக்கப்படும் பொழுது கடவுள் எங்க இருக்காரு? நீ நோயோடு போராடும் பொழுது கடவுள் எங்க இருக்காரு? சத்தம் சொல்லுங்க. நீ நோயோடு போராடும் பொழுது, சோறு பெற்று இருக்கும் பொழுது கடவுள் எங்க இருக்காரு? நீ எல்லாராலும் கைவிடப்பட்டவளாக இருக்கும் பொழுது கடவுள் எங்க இருக்காரு? நீ வாழ்க்கையில எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது கடவுள் எங்க இருக்காரு? நீ வாழ வேண்டாமா வேண்டாமா நீ சிந்திக்கும் பொழுது கடவுள் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? திருப்பலி ஜெபிப்போம். அப்பா, நீ கூடவே இருக்கிறோம் என்கிறதை உணரணும்னா கொஞ்சம் ஞானம் தேவை, அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை தர கூடவே இருக்குகின்றோம், அது பிரசன்னத்தை உணர்ந்து வாழணும். அந்த அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கின்றார்கள். காலையில வரும்போது கூட ஒரு சகோதரி
கண்ணீரோடு சொன்னார்கள், எனக்கு குழந்தை நின்று அபாஷன் ஆயிடுச்சுன்னு. நீ கவலைப்படாதமா, இங்க வந்துட்டு இந்த தீர்த்தம் கொடுத்தால் கண்டிப்பாக நீ கருத்தரிப்பாய் மாதம்மா, உன்னை கைவிட மாட்டாங்க என்று சொன்னோம். அதற்கு சாட்சியாக இதோ இந்த சகோதரியானவள் குழந்தையோடு இங்கு வந்துள்ளார். ரியான் என்ற அழகான ஆண் குழந்தை 10 வருடம் கழித்து மருந்து மாத்திரைகளால் ஆகாதது தெய்வத்தினால் ஆகும். கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு பிளஸ்ட் ஃப்ரீ ஃபுட் கொடுப்பதும் இந்த குடும்பம் தான். கரம் தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் 2008 இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த தண்ணீர் ஊற்று வரும்போது 193வது ஆளாக எனக்கு ஃபாதர் பதிவு செய்தார். அப்பொழுது ஒரு சிறிய ரூம்லே ஒரு சின்ன டேபிள் வச்சு நான் 3 பேர் 4 பேர் வந்தாலையும் பூசி வைப்பார். அது அப்பிருந்து நான் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் நாராயணா இருதய ஆலயத்தில் 2008 என் ஆர்ட் ப்ராப்ளத்துக்காக சென்றேன். அப்பொழுது அங்கே ஆர்ட் ப்ராப்ளம் உனக்கு பைபாஸ் செய்ய முடியாதுன்ட்டு PV ராவ் என்ற ஒரு பெரிய டாக்டர் அவர் சொல்லிவிட்டார். மாத்திரையிலே நீ இரு, ஏதோ கொஞ்ச நாள் இருக்கு மட்டும் இரு அப்படின்னு சொன்னார். நான் அதே போல் மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். அங்கிருந்து வந்த உடனே அடுத்த நாள் நான் இங்கே மாதா கிட்ட வந்தேன். தண்ணி எடுத்துக்கினேன், வேண்டிக்கினேன். மாதா எனக்கு அடுத்த மாதம் நான் செக்கப் போகும்போது உனக்கு ஒன்றுமே இல்லையே, இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சத்தத்தோடு தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதிலிருந்து நான் இப்பொழுது நலமாக உள்ளேன். இப்போ என்னுடைய வயது 82. மாதாவுக்காக நான் மாதம் பூசைக்கு வருகிறேன். அது மட்டும் அல்லாமல் எனக்கு பல விஷயங்கள், நான் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு போனால் என் கடையிலே வியாபாரம் ஆகலைன்னாலும் இன்றைக்கு வியாபாரம் ஆகிவிடும். அது மாதிரி எனக்கு மாதா கிட்ட வந்து சென்றாலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நான் வரும்போதெல்லாம் மாதா எனக்கு அற்புதத்தை கொடுப்பார்கள். எத்தனையோ பேர்கிட்ட இருந்து எனக்கு பணம் வராது இருந்தது, எனக்கு பணத்தை வாங்கி தந்தாங்க அம்மா. அதனால் இப்பொழுது ஒன்றும் இல்லை, நீங்களும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. ஆலயம் கட்ட பெரிய எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. நம்மளால் முடிந்தவரை நான் இப்பொழுது 2 லட்சம் ரூபாய் ஆலயத்திற்காக தருகிறேன். நானும் இனிமேலும் என்னால் முடிஞ்சதை இந்த ஆலயத்திற்காக கொடுப்பேன். அதனால் மாதா உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் காப்பாற்றுவார்கள். ஆகையால் தயவுசெய்து நீங்கள் மாதாவுக்கிட்ட நல்லபடியாக வேண்டின்னு போன அத்தனை காரியமும் நலமுடன் நடக்கும் என்பதை என்னுடைய வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு மாசமா ரொம்ப வயிறு வலின்னு, அந்த மாதிரி வயிறு வலி தாங்கவே முடியாது, அந்த மாதிரி வயிறு வலி. டாக்டர் கிட்ட போய் கேட்டால் இல்லை உங்களுக்கு கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அருமா இந்த ஆப்ரேஷன் எனக்கு ஆல்ரெடி 2 சிசரியன், ஸோ 3ஆவதுக்கு நான் ஆப்ரேஷன் ரெடியாக இல்லாத இருந்தேன். மாதா கிட்ட வந்து வேண்டுனேன். அந்த கத்தியே இல்லாத கட்டி ஃபுல்லாக கரிஞ்சி ஃபுல் கம்ப்ளீட்டாக குணமாக இருக்கு. கத்தியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதுக்கு தான் மாதாக்கு நன்றி சொல்லிக்கணும்னு வந்திருக்கிறேன். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. என் பெயர் சிங்கராயன். என்னுடைய டாக்டர் பேர் டாக்டர் பிரியங்கராயன். அவர்களுக்கு நேற்று வேலையில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. உடனே நாகமங்கலம் மாதா கிட்ட வேண்டிக்கணும். உடனே அது தீர்வு நல்லபடியாக முடிந்தது. அதற்காக மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க. என் பேர் பிரீத்தி, என் ஹஸ்பண்ட் பேர் சிம்சன். ஏப்ரல் மந்த்ல என் ஹஸ்பண்டுக்கு சிவியராக ஹெட்டேக் வந்துச்சு. ஸோ நாங்கள் என்னென்னு சென்ட் மார்த்தாஸ்க்கு போனோம். அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவருக்கு வந்து பிரெயினில் டியூமர் இருக்குது, பிளட் லீக் ஆகுது, நீங்கள் இமீடியட்டாக அந்த மேன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டாங்க.
அங்கேருந்து நாங்கள் நிமான்ஸுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் டயக்னோஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவருக்கு நல்ல மாதிரி ஆப்ரேஷன் ஆகி எல்லாம் ஒரு சாட்சியா நிற்க வச்சிருக்காரு. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, பிரெயின் டியூமர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எவ்வளவு பெரிய மிராக்கல்! இது கையை அங்கங்க தான் தட்டுறீங்க. மாதாக்கு அம்மாக்கு எப்படி தட்டணும்? இயேசுக்கே புகழ், மாதாவுக்கு நன்றி. ஆண்டவரே இயேசுவை மிகவும் நம்பிக்கையோடு நம்பியிருந்தேன். நான் ஒசூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். என் பேர் நடராஜன். என்னுடைய ஒய்ஃபுடைய அக்கா மருமகளுக்கு குழந்தை இல்லை. நான் அம்மாவோட வேண்டிக் கொண்டு சென்று தீர்த்தத்தை கொடுத்தேன். இப்பொழுது அந்த மருமகளுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. நெக்ஸ்ட் வரும்பொழுது அந்த குழந்தையை அழைத்து கொண்டு வருகிறேன். இது மாதாவுக்கே புகழ். அன்னையே வாழ்க, மரியே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யோர்தானின் பக்தர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நல்கருணை ஆராதனை வழிநடப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் மேத்யூ ஜார்ஜ் விசி. இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை சிமத்தோடு தட்டி குருவானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரை பொன்னாடை போட்டு நமக்கு அவரை பாராட்டுவோம். Thank all of you for your contribution, for your continuous help to construct a new church. Surely, through the intercession of Mother Mary, that will happen. Only we need to pray continuously for the completion of the new church. I wish all a blessed Saturday and wish you all safe journey. May Mother Mary of Nagamangalam bless all of you. Thank you. இன்று தியானத்தில் பங்கேற்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் தான் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில எங்களை அழைத்து வந்தமைக்காக. மாதாவின் பரிந்துரையை கேட்டு ஜெபிக்குகின்ற நமக்கு ஆண்டவர் தமது வார்த்தை வழியாக, திருவிருந்து வழியாக, நற்கருணை ஆராதனை வழியாக, ஜெபமாலை பவனி வழியாக ஏராளமான ஆசீர்வாதங்கள் நம்ம இது பொழிந்திருக்கிறார். இறைவனுக்கு அந்த பரிந்துரையோடு நமக்காக மன்றாடுகின்ற தாய்மரியாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த தியானத்துக்காக எனக்கு அழைப்பு தந்த அருட்தந்தை மைக்கேல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் இப்பொழுது புதிதாக தேன்கனி கோட்டையில இருக்குகின்ற அன்பானைய தியான மையத்தில் வின்சென்ஷன் சபை விசி ஃபாதர்ஸ் நடத்தக்கூடிய சின்ன ஒரு தியான மையம் புதிதாக இப்பொழுது சமீபத்தில் இந்த தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தையாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். தியான மையத்துக்காக இங்கே நடக்குகின்ற உள்ளிருப்பு தியானங்கள், ஒரு நாள் தியானங்களுக்காக இறைவனிடம் உங்களுடைய ஜெபத்தில் அந்த தியான மையத்தை வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை வரவேற்று இப்பொழுது ரோமையர்கள் திருமுகத்தில் 8:28 கேட்ட இறைவார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரை அன்பு செய்பவர்களோடு, அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆண்டவர் அனைத்திலும், ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை வழியாக அப்பா நான் உன்னை அன்பு கூறுகிறேன், அவன் அன்பு செய்கிறேன்னு சொல்லி பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. கரம் தட்டி அனைவரும் எழுந்துதற்போம். அனைவரும் எழுந்துதற்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சுவே ஆராதனை 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 ஆராதனை. வல்லமையோடு கரங்களை தட்டி எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவி நீரே. எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவி பாடுவோம். எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவி நீரே. எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை இயேசுவை ஆராதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, நற்கருணையாளரே, இரக்கத்தின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி. சேர்ந்து பாடுவோம். எல்ரோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. பாடல் 107வது அதிகாரம், துதிப்பாடல் 107வது அதிகாரம் 20வது வசனம். தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவின் என்று அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வாறு மக்களை குணப்படுத்தினார்? தமது 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 வார்த்தையை அனுப்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை வழியாக நம்மோடு பேசினார். காலையில் இருந்து இந்த மாதா ஜெபமாலையில நம்ம பங்கேற்கிறதுல இருந்து வார்த்தை வழியாக, அவருடைய வார்த்தை வழியாக நம்மோடு பேசினாங்க. இந்த வார்த்தை, அறிவிக்கப்பட்ட வார்த்தையை எதுவும் வீணா போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை இருந்தாலும் நிறைவேறாமல் இருத்தலாகாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன காரணம்? அவர்கள் தம் நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைத்தார். அவர்கள் தம் நெருக்கடி வேளையில் ஆண்டவரே கூவி அழைத்தார். ஹல்லேலூயா. மக்கள் தம் நெருக்கடி வேளையில் ஆண்டவரே கூவி அழைத்தார். ஹல்லேலூயா. 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 அவர் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவித்தார். எப்போ அவர்களை துன்பங்களில் விடுவித்தார்? மக்கள் தங்களுடைய நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தார். ஹல்லேலூயா. 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 அடுத்த வசனம் தான். அப்ப என்ன ஆயிடுச்சு? அதை கேட்டு
ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவருடைய வார்த்தை அனுப்பினாரு. அவருடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்பி தாய்மரியாளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வார்த்தையை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த மனு உருவாகுவதற்கு அம்மா ஆம் என்று சொன்னாங்க. வார்த்தை கேட்ட உடனே அம்மா என்ன சொன்னாங்க? ஆம், சித்தப்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி முழு சம்மதத்தை அறிவித்த பொழுது வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே இறைவன் மனிதனாக மனித வரலாறில் பிறக்கிறதுக்கு காரணம் தாய்மரியால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென்றார் என்றால், மக்களே, இறை வார்த்தைக்கு ஆமென்று சொல்லுகின்ற நம் வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை மனு உருவாக்குவார். இறைவன் நம் மத்தியில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உயிருள்ள தெய்வம் நம் மத்தியில் செயல்படுவார். ஹல்லேலூயா. அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்றாரே. ஆண்டவர் வார்த்தையான இறைவன் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும், உடல் உள்ள ஆன்ம அளவில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் வார்த்தை வழியாக மாற்றி நம்மை நிறைவுள்ளவராக, முழுமையோடு நிறைவுள்ளவராக நம்மை நிறைவடைய அந்த அபிஷேகத்தால் நிரப்பி நம்மை புதுப்பிப்பார். ஹல்லேலூயா. 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 அப்ப இன்னைக்கு கேட்ட இறை வசனங்கள், இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லணும்? நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அந்த வார்த்தை நம்மை தொடுகின்ற ஒரு அனுபவத்தை கிடைச்சிச்சுன்னா, அந்த வார்த்தை சொல்லும்பொழுது நமக்கு ஒரு அனுபவத்தை கிடைச்சு அந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்குங்க. அம்மா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென்று சொன்ன பொழுது மனித வரலாறை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதுமை நடந்தோமானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் ஆமென்று சொல்லும் பொழுது நம்முடைய வரலாறு மாற்றி அமைக்கப்படும். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாய்மரியால் ஆமென் என்று சொன்ன பொழுது மனித வரலாறை மாற்றி அமைக்கப்பட்டோமானால், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வரலாறு மாற்றி அமைக்கப்படும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 தாய்மரியால் ஒரு சந்தேகத்தை மட்டும் கேட்டாங்க. இது எப்படி நிகழும்? நான் கன்னியா ஆயிட்டேனே. அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தூயாவி உன் மீது வரும், தூயாவி உன் மீது வரும். The spirit of the Lord will come upon you. Holy Spirit will come upon you and the power of the Most High will overshadow you. Praise the Lord. தூயாவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். தூயாவி உன் மீது வரும். ஆகவே நீ கவலைப்படாதே, பயப்படாதே, அஞ்சாதே. நீ வார்த்தைக்கு செவிமடுக்கும் பொழுது, வார்த்தையை நீ ஆதரவோடு நெஞ்சில ஏற்றி வைக்கும் பொழுது தூயாவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அப்படிதான் ஆகும். கடவுள் மனித உருவம் பெற்றும் வாழ்க்கையில் செயல்பட தொடங்குமா? ஆமென். ஆமென். கடவுள் மனித உருவம் பெற்று மனித வரலாறில் இறங்கி வந்தது போல உன் வாழ்க்கையில இறங்கி வருவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோயோடு இருக்கலாம், மாறா நோய்களோடு அவதிப்படுகின்றவனாக இருக்கலாம், பல்வேறு விதமான தடைகளோடு போராடி சோர்ந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீ எப்போ நெஞ்சார மனமாற நீ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேனோ, வாழ்க்கையை மாறிவிடும், உன் வரலாறை மாறிவிடும். ஆண்டவர் உன் வரலாறுல புதுமை செய்பவராக இல்ல, உன் வாழ்க்கையில உன்னோடு இணைந்திருப்பவனாக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. 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 மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 16. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14 இருந்து நம்ம வாசிக்கிறோம். இயேசு தமது பணி வாழ்வை தொடங்கிய பொழுது பேதுருவுடைய வீட்டில் சென்று அவருடைய தாய் காய்ச்சலால் படுத்திருந்தால் அவளுடைய கையில தொட்டு அந்த மகளை சுகப்படுத்தினாங்க. லூக்காஸ் நற்செய்தியில அதே பகுதி நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த காய்ச்சலை கடிந்து கொண்டார். காய்ச்சல என்ன செஞ்சாங்க? கடிந்து கொண்டார். காய்ச்சல கடிந்து கொண்டார். ஊசி போட சொல்லல, அவரை சொன்னாரா? போய் ஒரு ஊசி போட்டுவாங்க, ஒரு மாத்திரை போடுங்க சொல்ல. அவரு காய்ச்சல என்ன செஞ்சாரு? கடிந்து கொண்டார். He rebuked the fever. He rebuked the fever. Praise the Lord. And instantly she was healed. அடுத்த நாள் இல்ல, அடுத்த ஒரு மணிக்கூர் விட்டு இல்ல, instantly she was healed. She rose up and she started serving them. அவள் எழுந்து அவர்களை
உபசரிக்க தொடங்க. ஹalleluya. ஹalleluya. எப்போ? உடனடியாக. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாளைக்கு மற்றநாள் அப்படின்னு மாத்தி வைக்க மாட்டாங்க. உடனடி. Praise the Lord. Praise the Lord. உடனடி. ஹalleluya. Hallelujah. அவரை தேடி வருகின்ற தாகத்தோடு ஆவலோடு தேடி வருகின்ற மக்களை உடனடியாக அவர் தொடுவார். ஹalleluya. Hallelujah. அவன் அந்த காய்ச்சலை கடிந்து கொண்டார், காய்ச்சலும் அவளை விட்டு நீங்கியது. அடுத்து வருகின்ற வசனம் 16. பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. பிரைஸ் தி லார்ட். பேய் பிடித்தவர்களை இயேசுவிடம் கொண்டு போய் இயேசு என்ன சொன்னாங்க? அவரும் என்ன சொன்னார? வார்த்தை சொன்னாரா? அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயிடுச்சு. ஹalleluya. அப்ப வார்த்தை சொல்லும்போது அசுத்த ஆவி என்ன ஆகும்? வார்த்தை சொல்லும்போது அசுத்த ஆவிக்கு என்ன ஆகும்? நிக்க முடியாதாங்க. அதுக்கு தான் வீட்டுல வசனம் வாசிக்கணும் சொல்றதே. சும்மா வாசிங்களே, உனக்கு புரியல பரவாயில்ல, நீ சும்மா வாசி. உனக்கு புரிந்த வசனங்கள், உனக்கு தெரிஞ்ச வசனங்கள், கேட்ட வசனங்கள் அடிக்கடி சொல்லு. என்ன ஆகும்? அசுத்த ஆவி ஓடி போயிடும். ஹalleluya. அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவி, அவர் ஒரு வார்த்தை சொல்ல என்ன ஆச்சு? ஆவிகள் ஓடி போயின, அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். ஹalleluya. ஹalleluya. அப்ப முதல்ல என்ன நடக்கணும்? இருக்கிற அசுத்தாவே போனோம். அது வச்சுட்டே இருந்துச்சுன்னா நோயாளிகள் குணமாக முடியாது. அசுத்தாவை முதல்ல துரத்தணும். முதல்ல போனாதான் ஹீலிங், அதுக்கு பிறகுதான் வரும். ஹalleluya. அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவிகள் ஓடி போயின. அவர் எல்லா நோயாளிகளையும், ஒரு சிலது மட்டும் இல்ல. ஹலோ, எல்லா நோயாளி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இந்த வார்த்தையின் படி நம்ம இப்ப ஜெபிப்போம். ஆராதனை நிறுத்திக்கட்டும், ஆசீர்வாதத்தை வாங்கும். 20 மினிட்ஸ் ஆராதனை என்ன மக்கள் போகணும்னு சொன்னதுனால அப்படியே முடிப்போம். முழங்கால் படிக்கிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் உங்களுடைய தேவை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தனிப்பட்ட தேவைகள், வேதனைகள், ஏக்கங்கள், கவலைகள், நெருக்கடிகள், குழப்பங்கள், நோய்கள், இப்படின்னு என்னென்னமோ எல்லாம் சுமையோடு நம்ம வந்திருக்கிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள்னு சொல்லி அவர் நம்மை தம்மிடம் அழைத்தார். ஹalleluya. 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 சுமையோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்ற? கொண்டு வாங்க, இங்க இறக்கி வச்சுட்டு அப்படியே கையை வீசி சுமையோடு நீங்க வந்திருக்கீங்க, கொண்டு இறக்கி வைங்க. இங்க உங்க சிலுவை எங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், என் சிலுவை எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னாரு. மத்தேயு 11:28 இருந்த இறைவசனங்கள். என் சுமை எளிதாய் உள்ளன, என் நுகம் அழுத்தாது. என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ள. ஆகவே என் சுமையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க சுமைய இங்க விட்டுருங்க. என் சுமை எடுத்துன்னா அழுத்தாத. அழுத்துற சிலுவை வேணுமா, அழுத்தாத சிலுவை வேணுமா? இப்ப சுமக்கிற சிலுவை அழுத்துக்கிட்டே இருக்கிற மட்டமா போயிடுச்சு. இப்போ எப்படி கொஞ்சம் எழுந்து வர தெரியல. ஆண்டவர் என்ன சொல்ல? என் சுமை அழுத்தாது, என் நுகம் எளிதாயுள்ளது. ஆகவே என் சுமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க சுமைய, பெரும் சுமையை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொந்த ஆண்டவர் எங்க இருக்காரு? நம்ம கூடவே இருக்காரு. எங்க இருக்காரு? யோசேப்பு கூட இருந்த ஆண்டவர். அவருடைய நெருக்கடி வேளையில் அவர் கூடவே இருந்த ஆண்டவர். அவருடைய சோர்வுகளில் அவர் கூடவே இருந்தாரு. அவரை எல்லாரும் வெறுத்து தள்ளிய பொழுது அவர் கூடவே இருந்தாரு. அப்படின்னா அந்த ஆண்டவர் நம்ம கூடவே இருக்க மாட்டாரா? நான் வெறுக்கப்பட்டவளாக நான் நோய்களோடு போராடி சோர்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. ஹalleluya. என்னுடைய நோய்களில் மருத்துவர் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ஆண்டவர் எங்க இருப்பாரு?
கூட இருப்பார். என் கூட தான் இருக்காரு. ஹalleluya. Hallelujah. இனிமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம் உங்க கடவுளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கடவுள் எங்க இருக்காரு? அவர் எங்க இருப்பார்? இல்ல நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூடவே இருக்குகின்ற தெய்வம். ஹalleluya. Hallelujah. மூணு நாள் படிக்கிடுவோம். Kindly kneel down. Kindly kneel down before receiving the blessings from the Eucharistic Lord. We shall close our eyes and keep both hands to the chest. We shall ask God of mercy and compassion to have mercy upon us. இரக்க பெருக்க நம்ம மீது மிகுதியாக்கி, அப்பாவிகளாக இருக்கிறோம், தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செஞ்சிருக்கிறோம், அறிந்தும் அறியாமலும் உணர்ந்தும் உணராமலும் எத்தனையோ பாவங்கள் செஞ்சு அவரை நோக செய்திருக்கிறோம், மனநோக செஞ்சிருக்கிறோம். இயேசுவே, என்னுடைய பாவங்கள் வழியாக நான் உன்னை மறுதளித்த தருணங்கள் இருக்குது, உன்னை மனநோக செய்த தருணங்கள் இருக்குது, உன்னை விட்டு விலகி போன தருணங்கள் இருக்குது. என் பாவங்களை நியாயப்படுத்தி அந்த பாவ வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறோம் அப்பா. என்னுடைய பாவ வாழ்க்கையில நான் இருந்துகிட்டு நான் பல நேரங்களில் ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி உண்மை நான் கேள்வி கேட்டதுண்டு, பழித்துரைத்ததுண்டு, ஏனோ தானோ என்கிற நிலைமையில் நான் வாழ்த்ததுண்டு. மனம் வருந்துகிறோம் அப்பா. விசுவாச வாழ்க்கையை கடைபிடிக்காமல், விசுவாச வாழ்க்கை அன்பு செய்யாமல், உன்னோடு நெருக்கம் இல்லாமல், உன்னோடு பாசம் இல்லாமல் நான் ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை வாழ்ந்து தருணங்களில் பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள், நோய் நொடிகளில் அதை நான் அகப்பட்டு இதோ நான் சோர்பற்றிருக்கக்கூடிய நிலைமையில் கூட இதோ நான் மனம் இருந்துகிறேன் அப்பா. நான் செய்த பாவங்கள் என்னை மன்னியும், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த என்னுடைய குற்றங்குறைகளை அப்பா மன்னியும். உமது இரக்க பெருக்கி என் மீது மிகுதியாக்கும் அப்பா. உமது இரக்க பெருக்கி என்னுடைய பாவ எண்ணங்களில் இருந்து, சிந்தனைகளில் இருந்து, பாவ இயல்புகளில் இருந்து, அது வழியாக ஏற்பட்ட எல்லா விபத்துகளில் இருந்து, பாவத்தின் விளைவுகளாக இன்னைக்கு நான் சகிக்கின்ற துன்பங்கள், நெருக்கடியில் இருந்து என்ன விடுவிப்பவராக மத்தியில் இறங்கி வந்திருக்கின்ற இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். என்ன விடுவிப்பதற்கு இறங்கி வந்திருக்கிறீரே அப்பா உம்மை துதிக்கிறோம். என்ன சுகமாக்குவதற்கென்ற நற்கருணை வடிவில இரக்கத்தின் ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம். விடுவிப்பதற்கென்று இறங்கி வந்திருக்கிறீரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தீங்குகளை, சாத்தானின் கட்டுகளை உடைப்பதற்கென்ற இயேசப்பா இதோ உயிருள்ள பிரசன்னமாக நற்கருணை வடிவில் இறங்கி வந்திருக்கிறது அப்பா உம்மை துதிக்கிறோம். இரு கரங்களை உயர்த்தி விடுவாய் இயேசுவே. நற்கருணை ஆண்டவரை துதிப்போமா? இரு கரங்களை துதிப்போமா? இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? சொல்லி உலக முடிவு வரை மக்களே என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் சொன்ன தெய்வம் இதோ இறங்கி வந்திருக்கிறார். இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை, வல்லமையுள்ள நாமத்தை கூகி அழைப்போமா? நெருக்கடி வேலை அவர் கூகி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு அனுப்பினார். நீ நெருக்கடியில் வேதனையில் இருக்கிறேனா? இயேசு நாமத்தை கூகி அழைத்தார். இன்னைக்கு நம்ம கேட்ட இறை வசனங்கள் மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 14 இருந்த இறை வசனங்கள் படி, 11வது அதிகாரம் 28 படி, தீமோத்தேயுவுக்கு 2ஆம் திருமுகம் 1வது அதிகாரம் 6 இருந்த இறைவசனங்கள் படி, ரோமையர்கள் திருமுக 8:28 படி, ஆண்டவரே உமது வார்த்தையின் அபிஷேகத்தால, உமது வார்த்தையின் வல்லமையால, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63 படி, ஆண்டவரே உமது வார்த்தையின் வல்லமையால உம் மக்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே உமது வார்த்தையின் அபிஷேகத்தால் இப்பொழுது உம் மக்களாகிய ஒவ்வொருவர் மீதும் பொழிந்து எங்களை அபிஷேகம் அப்பா உம்மை சுதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நெஞ்சார ஆண்டவரை சுதிப்போமா? அப்பாவை சுதிப்போமா? நீங்கள் வாங்கி வந்திருக்கின்ற தீர்த்தம், ஜெபமாலை எல்லாவற்றையும் கரங்களில் ஏந்தி பிடியுங்கள். குருவானவர் ஆசிர்வதிப்பார். உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய பக்தி பொருட்களை ஒரு நிமிடம் கொஞ்சம் உயர்த்தி பிடிப்போமா?
நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற உங்களுடைய காணிக்கைகள் ஒரு நிமிடம் மனதில் நினைப்போமே. ஒருவேளை கோவில் கட்டுறதுக்காக இருக்கலாம், அல்லது இறைவார்த்தை பணிக்காக இருக்கலாம், அல்லது இறைவார்த்தை பணியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது ஏழைகளுக்காக நீங்க உதவுவதற்காக வைத்திருக்கின்ற உங்களுடைய மனசுல வச்சிருக்கின்ற கருத்துக்கள் ஒரு நிமிடம் மனதிலே நினைவில் கூறுவோம். அன்பு தெய்வமே இறைவா, உம்மக்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். உழைப்பின் பயனாக இவர்கள் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து காணிக்கைகளையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியும். இவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தி பொருட்கள் இதோ கரங்களில் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும் பொழுது இது உமது பிரசன்னத்தை எங்களுக்கு நாங்கள் நினைவில் கூறுவதற்கு கருவியாக இந்த கருவிகளை மாற்றும் அப்பா. இதை நாங்கள் கரங்களில் எடுக்கும் பொழுது சாத்தானுக்கு எதிராக, தீய ஆவிக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாக இந்த கருவிகள் அனைத்தும் மாறட்டும் அப்பா. உமது வல்லமையுள்ள நாமத்தினால உமது பாடுகளை முன்னிட்டு சிலுவை மரணத்தை முன்னிட்டு ஆசீர்வதிக்கப்படுகின்ற இந்த பொருட்கள் நாங்கள் பயன்படுத்துகிறது எல்லா விதமான தீங்குகளும் நோய் நொடிகளும் அப்பாவும் மக்களை விட்டு உங்களுடைய குடும்பங்களை விட்டு விலகுவதாக. இதோ இந்த பொருட்கள் இவர்கள் கரங்களில் இருக்கும் பொழுது உமது உயிருள்ள பிரசன்னம் உடனே இருக்குகின்ற பிரசன்னத்தை உணர்வதாக ஆண்டவரே. இதோ இந்த பொருட்கள் எடுத்து ஜெபிப்பது வழியாக ஆண்டவரே உம்மோடு இருக்கின்ற பாசமும் நேசமும் வளர செய்த ஆண்டவரே உம்மக்களாக என்றும் மாற வேண்டிய அருளையும் வல்லமைய அபிஷேகத்தை மக்களுக்கு தாரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மண்டியிடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புறங்களாலே மனிதன் இவரை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயத்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் பிரிய
பிரியமானவர்களே, குருவானவர்கள் இயேசுவின் மறு உருவாக மாறி தெய்வீகத்தோடு தெய்வத்தோடு உங்கள் நடுவில் வருவார். தயவு செய்து நடுவில் வழிவிட்டு நில்லுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாடலோடு சேர்ந்து துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ದೇವರೇ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇಪಾ. இயேசு நாமம் ஆமென். மேலான நாமம், இயேசுவே, எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. தேவரே, இயேசுவே, உன் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே, உன் நாமமே மேலானதே, மேலானதே. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಯೇಸುವೇ, ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ ದೇವರೇ, ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಅಪ್ಪ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಯುಗವರನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ ದೇವರೇ, ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಉಮಾಲ್ ಕೂಡುಂ ದೈವಮೇ, உமால் மாத்திரமே கூடும். தெய்வமே, எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம், ஆசீர்வதியும். இயேசுவே ಸ್ತೋತ್ರ, ಹೃದಯ ಬಲರ್ಪಿಸುತ್ತ ಮನದಿ ವಂದಿಸುತ್ತ ನೀಡುವೆ ನನ್ನನ್ನೇ, ಜೀವಿಪೆ ನಿನ್ನಲ್ಲೇ. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರ, ಹೃದಯವನ್ನರ್ಪಿಸುತ್ತ ಮನದಿ ವಂದಿಸುತ್ತ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ನೀಡುವೆ ನನ್ನನ್ನೇ, ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಜೀವಿಪೆ ನನ್ನಲ್ಲೇ. பரிந்து பேசும் தாயே, உம்மை நோக்கி வந்திருக்கின்ற கூட்டம் இயேசுவே, இதோ ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உன் நிழல் பட்ட இடமெல்லாம், உன் காற்றுப்பட்ட இடமெல்லாம் உம்மை தொட்ட எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டனர். ಯೇಸುವೇ, ಈಗಲೇ ಈಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಅಪ್ಪ. ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ, ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ. ನೀನೆ ನನ್ನ ಬಾಳಿನ ಬೆಳಕು, ನೀನೆ ನನ್ನ ಒಡಲಿನ ಉಸಿರು, ನೀನೆ ನನ್ನ ಬಾಳಿನ ಬೆಳಕು, ನೀನೆ ನನ್ನ ಒಡಲಿನ ಉಸಿರು. ನುಡಿಸೋ ಎನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ನಾಮ, ನುಡಿಸೋ ಎನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ನಾಮ, ಸಾರುವೆ ಜಗದಿ ಪೂಜ್ಯ ನಾಮ. ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ, ಹೃದಯ ಬಲ ಮನದಿ ವಂದಿಸುತ್ತ கண்ணீரை மாற்றுவே நன்னே, உன்னை அவமானத்திற்குள்ளாக்க ஜீவிப்பே நின்னல்லே. உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த போகும் தெய்வம் இதோ நடுவில் வந்து கொண்டிருக்கின்றார். விசுவாசத்தோடு மகனே மகளே இயேசுவே என்று கூப்பிடு. தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கின்ற நேரம். பக்கத்தில் யார் இருந்தாலும் வேடிக்கை பார்க்காமல் இயேசுவை மட்டும் உற்று பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உன்
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம்மரியே தாய் மரியே, மரியே எம்மரியே தாய் மரியே. தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே மரியே தாய் மரியே, மரியே மரியே தாய் மரியே. நாகமங்கல லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்கல லூர்து அன்னையே குழந்தை பாக்கியம் வேண்டுகிறவர்களுக்கு தாரும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை பெற்று தருகின்ற நாகமங்கல லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா. அருளோடு நிறைவாழ் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம். வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, எம்மில் அன்போடு வருவாயம்மா, எம்மில் அன்போடு வருவாயம்மா. அம்மா மரியம்மா நந்த இயேசுவின தாயே நம்மா, மாதே மரியம்மா ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಲಹಮ್ಮ ಅಮ್ಮ. ನಾಗಮಂಗಲ ಮಾತೆ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾಳೆ. ನಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನಮ್ಮ ನಾಗಮಂಗಲ ಮಾತೆ ಯೇಸುವಿನ ತಾಯೇ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. நோய்களை வலிகளை போக்கும் தாயே பரிந்து பேசு. ತೋಟಯಿತ್ತಲಿಂದ ಹೂಗಳ ನಾಯ್ದು ತಂದು ನಿಮ್ಮ ಪಾದ ಚರಣಕ್ಕಿಂದು ಶಿರವಾಗಿ ಅರ್ಪಿಸುವೆ ದೇವನ ಮಾತೆಯೇ, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲಿಸಿರೆ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ.